திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் காவல்துறையினரை அவதூறாக பேசி தாக்க முற்பட்ட வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வந்தவாசி பஜார் வீதியில் வாகன தணிக்கை செய்த தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராமு உள்ளிட்டோர் அவ்வழியே ஒரே வாகனத்தில் வந்த 3 நபர்களை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது மற்றொரு வாகனத்தில் வந்த சேதுராக்குப்பத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலமுருகன் தனது நண்பர்களை தடுத்து நிறுத்தியதாக கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் உதவி ஆய்வாளரின் சீருடையை பிடித்து இழுத்ததோடு அவதூறாகவும் பேசியுள்ளார். இவையெல்லாம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இதுபற்றி உதவி ஆய்வாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்கறிஞர் பாலமுருகன் மீது அரசு பணியாளரை பணியாற்ற விடாமல் தடுத்தல், ஆபாசமாக பேசுதல் உள்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் கிருஷ்ணாபுரம் கூட்டு ரோட்டில் டாஸ்மாக் கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த பாலமுருகனை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டது. இதில் காயமுற்ற காவலர் செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் அந்த வழக்கறிஞர் மீது வடவணக்கம்பாடி காவல்துறையினர் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர்.